ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாக்ஸ் ஆஃபீஸ். ஒவ்வொரு வீக்கும் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ தான் நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸில் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த வீக் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸில் பார்க்க போகிற படம் கருப்பு. சூர்யாவுடைய நடிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் கருப்பு. அண்ட் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க ஆர்ஜே பாலாஜி. படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபர் ஜி.கே. விஷ்ணு. படத்தினுடைய எடிட்டர் கலைவணன். படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் சாயா வெங்கர். படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் சூர்யாவோட சேர்ந்து த்ரிஷா, ஆர்ஜே பாலாஜி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி, ஒரு நீதி கேட்டு கோர்ட்டுக்கு போகிறாங்க. ஆனால் அங்கே அவங்களுக்கு நீதி கிடைச்சதா இல்லையா அப்படின்றது தான் படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி. ஸோ படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்திரன்ஸ் மலையாள ஆக்டர் அவர் வந்து அவருடைய பொண்ணுடைய ட்ரீட்மெண்ட்டுக்காக இங்கே வராங்க. வந்து அதுக்கப்புறமா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ளே அவங்களுடைய கையில் கொண்டு வந்த பையில் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு தேவையான காசு, ஜுவல்ஸ் இதெல்லாம் வச்சு கொண்டு வருவாங்க. எல்லாம் திருடிடுவாங்க. திருடனை பிடிச்சதுக்கப்புறமும் பையை கொடுக்க மாட்டாங்க போலீஸ் ஸ்டேஷனில். இது வந்து கோர்ட்டில் ஹேண்ட் ஓவர் பண்ணிவிடும். நீங்கள் அங்கே வந்து உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய ஆதாரத்தெல்லாம் காட்டி நீங்கள் வாங்கணும் அப்படின்னு. அந்த இடத்துல ஆர்ஜே பாலாஜி ஒரு அட்வொகேட்டாக இருக்கிறாரு. ஸோ அட்வொகேட்டாக இருந்து ஆர்ஜே பாலாஜி அவங்களுக்கு வாங்கி தராரா, இல்லை அது மூலிமா வேறு என்ன பண்ணுறாங்க அப்படின்றதும். கடைசியாக ஒரு கட்டத்தில் வெறுத்து போய் இங்கே நீதியே கிடைக்காதுன்னு சொல்லிட்டு கருப்புசாமி கோவிலுக்கு போய் கருப்புசாமி நீ தான் வந்து நீதி வாங்கி தரணும்னு சொல்லும்போது அதுக்கப்புறமா என்னென்னலாம் நடந்தது அப்படின்றது தான் படத்தினுடைய மீதி கதை. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டான ஒரு மாஸ் பெர்ஃபார்மன்ஸ் தான் சூர்யாவுடைய பெர்ஃபார்மன்ஸ். ஏன்னா இது வந்து ரொம்பவே எதிர்பார்த்துருந்தாங்க கங்குவால் இதே போல் ஒரு மாஸாக இருக்கும்னு. ஆனால் அது கை கொடுக்கலனாலும் கருப்பு படம் வந்து வேற லெவலில் வந்து மாஸாக சூர்யாவுக்கு ஒரு செம்ம ஒரு சேஞ்ச் ஓவரான ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதில் வரக்கூடிய அவருடைய அப்பியரன்ஸ்லேருந்து, அவருடைய ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ்லேருந்து, த்ரூ அவுட் த ஸ்டோரி அவருடைய கேரக்டர்னுடைய கேரி ஃபார்வர்ட் பண்ணது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு கூஸ்பம் மொமெண்ட்டாகவே இருந்திருக்கும். அண்ட் இந்த படத்தில் ஆர்ஜே பாலாஜி ஒரு டைரக்டராக மட்டும் இல்லாமல் அவரும் இதில் ஒரு ரோல் ப்ளே பண்ணி அந்த ரோல் வந்து ரொம்பவே ஒரு எப்படி சொல்கிறது, படத்துக்கு ஒரு ஒன் ஆஃப் த பில்லர் அப்படின்ற மாதிரியான ரோலில் அவ்வளோ அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருப்பாரு. அண்ட் இதெல்லாம் தாண்டி படத்தினுடைய முக்கியமான ஒரு ப்ளே பண்ணியிருக்கக்கூடியவங்க அப்படின்னா படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் சாயா வெங்கர். பாடலாக இருக்கட்டும், படத்தினுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், அப்படிப்பட்ட ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்துட்டு தொடர்ந்து அப்படியே நீங்கள் உட்காரக்கூடாது, ஒரு வைப்லேயே இருக்கணும் அப்படின்ற அந்த வைப் வந்து கண்டிப்பாக அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொடுத்துருக்குது. அண்ட் படத்தினுடைய பிக்சரைசேஷன் ஜி.கே. விஷ்ணு அவர்கள் அல்டிமேட்டாக கொடுத்துருக்குறாங்க. கலைவணன் அவருடைய எடிட் வேலையை ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ உண்மையாலே உங்களுக்கு வந்து தீவிரமான சூர்யா ஃபேன்னா டெஃபினெட்லி நீங்கள் வந்து அப்படி கொண்டாடுவீங்க படத்தை. ஈவன் சூர்யா ஃபேனே இல்லைனா கூட அந்த படத்தை தியேட்டரில் போய் உட்காந்ததுலேருந்து ஒவ்வொரு மொமெண்ட்டுமே உங்களுக்கு அவ்வளோ ஒரு என்னடா இது நம்ம இப்படி உட்காந்துட்டு இருக்கோமே, உட்காரக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்மளை ஆட வைக்கிற விதத்தில் இருக்கக்கூடிய ஒரு படமாக தான் இந்த கருப்பு படம் வெளிவந்திருக்குது. ஸோ தியேட்டரில் போய் பாருங்கள்.